வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சர்வீ சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்பணம் சரணம் காசியாரியகுரி தவத்திரோ கிணராமலகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரம்ம ஸ்ரீபம் வீரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவடி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாசம் ஓமை சரணோ வேராஸ்வரி ஓங்கிலிம் யோகோபேஷபட்சம் சம் குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் குருமை ஜெகன்மாதாபிரா பிரம்ம ஸ்ரபம் வேர பைரவம் திருவடி அப்பணம் சரணம் ஓங்கிரிம் நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா नक्षत्र विष्णुरेवसा योगसकरणं से विष्णुमाया जगत गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा समाशिवरात्रि स्वाहा सुधा नमश्रे महादेवी स विद्महे विष्णुमत्ते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम शमनध्वजाय विद्महे शूलाष्टाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् ओम गिरि नमः शिवाय भैरव शिवम. இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2 கோசம் 2/5 ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 4 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இந்த வீடியோ வந்து 100வது ஆடியோ, 100வது சதஸ் 100 ஆடியோ நான் பேசியிருக்கேன். இந்த புவனேஸ்வரி அம்மன் வழிபாடை பற்றி பைரவர் வழிபாடை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். வருகின்ற 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு மணி 10 மணிக்கு நாங்கள் வந்து ஒரு 10 பேர் வருஷம் நான் காசிக்கு போவோம் பைரவர் யாகம் பண்ணேன். அப்போ இந்த ஆண்டு வந்து நாங்கள் 1ஆம் மாதமே நாங்கள் வந்து 14ஆம் தேதி நாங்கள் புதன்கிழமை இரவு மணி 10 மணிக்கு மேலே வாரணாசி காசிக்கு நாங்கள் பிரயாணம் செய்யணும். காசி சேத்திரம் அது வந்து எதுக்கு நாங்கள் போகிறோன்னா, இந்த சதஸ் வந்து என் குரூப்பில் உள்ளவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். ஏன்னா குரூப்பில் உள்ளவங்க பாதி பேர் இந்த டீ புடண்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வுனா, இந்த புவனேஸ்வரி பைரவ வழிபாட்டில் யார் ஒருத்தவங்க பைரவ சாஜம் அடைஞ்சால் அவங்க ஆஸ்தியை வந்து ஒரு வருஷம் வச்சு நம்ம பூஜிக்கணும். ஆஸ்தி வந்து ரொம்ப புனிதமானது. ஆஸ்திக்கு பேர் வந்து ருத்ர பஷ்பம். அப்போ நம்ம குரூப்பில் உள்ளவங்க ஒருத்தவங்க தாயார் பைரவ சுசாஜம் அடைஞ்சு அவங்க வந்து மாசிகா சிராத்தம் மாதம் வந்து அந்த திதி அன்னைக்கு சிராத்தமும் செய்தாங்க, திலா யாகமும் செய்தாங்க. அவங்க ஆஸ்தியை ஒரு வெங்கல கலையத்தில் 3 வெங்கல கலையத்தில் வைத்து வீட்டு முன்னுக்கே புவனேஸ்வரி அம்மன் படத்துக்கிட்டையும் பைரவ படத்தினையும் வைத்து அவங்க நித்திய பிண்டம் ஒருத்தர் ஒரு தாய் தந்தை குரு இந்த 3 பேர் பைரவ சாஜம் சாஜம்னா இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு நித்திய பிண்டம் கொடுக்கணும். நித்திய பிண்டம்னா என்ன அர்த்தம்னா, ரத்த சம்மந்தப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக மாதா பிதா குருக்கு இந்த 3 பேர்த்துக்கும் 365 நாளும் நித்திய பிண்டம் ஒரு பிண்டம் கொடுக்கணும். அது வந்து ரொம்ப விசேஷம். இது கருட புராணம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதனால் 2 பிண்டம் அவங்க வைத்து நித்திய பிண்டமும் செய்தாங்க, நித்திய பிண்ட சிராத்தமும் செய்தாங்க. அப்புறம் மாசிகா சிராத்தம்னு ஒன்று இருக்குது. மாசிகா சிராத்தம்னா என்னென்னா, அந்த திதி அவங்களுடைய திதி வந்து மாதம் வரும். அப்போ திதி தவறி போயிட்டால் சனிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம், அமாவாசை அன்னைக்கும் செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கும் அந்த விட்டு போன அந்த திதி அன்னைக்கு செய்கிற சிராத்தத்தை வந்து இந்த மாதிரி திதி காலங்களை நம்ம செய்யலாம். செய்தது வந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் பூர்த்தி ஆகுது. நாங்கள் அவங்க ஆஸ்தி எடுத்துகிட்டு காசிக்கு போய் அங்கே வந்து திலா யாகம் பிண்ட தர்ப்பணம் பண்ணிட்ட பிறகு திலா யாகம் அந்த பிண்டத்தை நாங்கள் வந்து அக்னியில் தான் ஆவர்த்தி கொடுப்போம். ஆவர்த்தி பண்ணிவிட்டு அதன் பின் அந்த ஆஸ்தியை வந்து அங்கே பூமி தனகம் வெளியே பார்த்தா ஆஸ்தியை வந்து காலகாலமாக வீட்டில் வச்சு தான் பூஜிக்கிற முறை. ஆனால் இப்போ யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது காலங்காலமாக அதை கடைப்பிடிக்காத ஒரு விஷயமால இது வந்து ராஜாமார்கள் தான் செய்கிற வழக்கம் உண்டு. பொதுமக்களுக்கு இது தெரியாது. பொதுமக்கள் வந்து ஆஸ்தியை வந்து கொண்டு போய் தண்ணியில் கொட்டவும் கடலில் கொட்டவும் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம அவங்களாம் குறை சொல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்கிறாங்க. ஏன்னா காலங்காலமாக குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்குது, செஞ்சுட்டு வந்தால் இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டான வழிபாடுன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. ஆனால் இந்த கிரட புராணம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் எவ்வளோ ஒரு புனிதமானது. ஆஸ்திக்கு இன்னொரு பேர் வந்து ருத்ர பஷ்பம். ருத்ர பஷ்பம் என்ன அர்த்தம்னா, வச்சு பூஜிக்கிற ஒரு விபூதி, பூஜிக்கிற வந்து ஒரு விபூதின்னு சொல்லி. எடுத்துக்காட்டி நீங்கள் பார்த்து ராமானுஜன் பிரம்மசாஜம் அடைஞ்சார். கோயில் உள்ளிக்க அவர் வந்து ஜீவசம்மதி அப்படியே தியானத்தில் இருக்கும் போதே தனிஞ்சன வாயு வந்து கபாலம்னா இந்த தலை உச்சி, இந்த உச்சி சித்தர்களுடைய ஜீவசமாதியும் பெரிய குருமார்களோட ஜீவசமாதியும் உச்சி தலையில் தான் அந்த தனிஞ்சன வாயு வெளியாகும். அது வந்து உடம்பு வந்து அவங்களுக்கு அழுவாது, உடம்பு வந்து துர்நாற்றம் வீசாது. உடம்பு ஜீவநாடி எப்பயுமே உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த உடம்பு சூடாகவே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சித்தர்களோட சமாதினா பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ ராமானுஜன் வந்து கலியுக
சித்தர். அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூத உடலை அவங்க அவர் கோயில் உள்ளுக்கே ஸ்ரீ ரங்கநாதன் முன்னுக்கே அவர் பைரவ சாஜம் அடைஞ்சதால் அவரை பூத உடலை கொண்டு வந்து முறைப்படி யாகங்கள்லாம் பண்ணி எரிக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது அசுரி வந்து சொல்லி அவர் வந்து ஒரு மகா குரு, அவர் உடம்பை எரிச்சிங்க சொன்னால் அவருடைய சொல்லிக் கொடுத்த வேத பாடங்கள்லாம் வந்து அது அழிஞ்சு உயிர் இல்லாமல் போய்விடும். அதனால் அவர் வந்து மகா குருவால் அவர் உடம்பை வந்து கோயில் உள்ளிக்கே சமாதி பண்ணுங்கள், கோயில் உள்ளுக்கு ஜீவ சமாதி பண்ணுங்கன்னு சொன்னதால கண்ணாடி பாக்ஸ் உள்ளுக்கு இன்னும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா அந்த மூலஸ்தான பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பேர்த்துக்கு அது தெரியாது. அது ராமானுஜனுடைய பூத உடல் ரொம்ப பேர்த்துக்கு இன்னும் அங்கே உள்ளவங்களுக்கே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. ராமானுஜனுடைய பூத உடல் தான் அது. அது அவரோட நெத்தி இந்த பூர்வத்தில் உள்ள அந்த இது கூட கீழே விடல் அப்படியே இருக்குது. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பச்சை கற்பூரமும் தேங்காய் எண்ணெயும் நல்லா பூசி அதை அப்படியே பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். அதாவது பைரவ சிவசாஜியம்னா இது ஒரு உண்மையான அர்த்தம். அதாவது ஆஸ்தியை வந்து எல்லோரும் வந்து தண்ணியில் போய் கொட்டுறாங்க. உண்மையான முறை வந்து ஆஸ்தியை வந்து நம்ம காலங்காலமாக மாதா பிதா குருவோட ஆஸ்தியை நம்ம பூஜிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் இது இப்போ யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம பைரவ வழிபாடு சொல்லும் போது சில பேர் ஏற்றுக்கலை. இப்போ எல்லோரும் வேதங்கள் படிக்கும் போது, எல்லோரும் பெரிய பெரிய மகான்களோட உபாசனைகள் கேட்கும் போது, பெரிய கருட புராணங்கள்லாம் படிக்கும் போது வருங்காலத்தில் இப்போ இல்லை வருங்காலத்தில் இது உண்மைன்ட்டு மக்களுக்கு அது தெரிய வரும். இப்போ நான் காசிக்கு போகும்போது நான் எல்லா ஆடியோவும் நான் வந்து முடிஞ்ச வரை சில இடங்களில் லைன் கிடைக்காது. ஆனால் சில இடங்களில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போய் என்னென்ன தரிசனம் பண்ணுறோம் சுவாமியை, என்னென்ன நாங்கள் யாகங்கள் பண்ணுறோம், என்னென்ன நாங்கள் தர்ப்பணம் பண்ணுறோம், எந்தெந்த காட்டில் நாங்கள் உட்காந்து பூஜிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் டிவி புராணத்துலேயும் யூடியூப்லேயும் கண்டிப்பாக நான் போகிறோம். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் காசிக்கு போனால் என்ன செய்யணும். காசிக்கு போன பிறகு சேத்திர தர்ப்பணம்னு ஒன்று பண்ணணும். சேத்திரனா அந்த இடத்துக்கு வந்து ஒரு தர்ப்பணம் இருக்குதான். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது ஒரு யாத்திரையாக நம்ம இற வழிபாட்டுக்கு நம்ம செய்யும் போது ஒரு ஊர் விட்டு இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அந்த சேத்திரத்துக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணணும். அந்த சேத்திரத்தில் வந்து எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்கலாம், பெரிய மகான்கள் ஆத்மாக்கள் இருக்கலாம், இறைவனோட தரிசனம் அங்கே இருக்கலாம். அப்போ அந்த சேத்திரம் நான் போகும்போது அங்கே உள்ள பிரிவுகளை அங்கே உள்ள வாழ்ந்த பிரிவுகளுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணணும். அதான் வந்து காசி சேத்திர தர்ப்பணம்னு செய்வாங்க. அந்த குருமார்கள்லாம் தெரியும். இப்போ காசிக்கு போனவங்களுக்குலாம் தெரியும். அங்கே போய் சேத்திர தர்ப்பணம் பண்ணிட்டு பிறகு தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அப்போ சேத்திர தர்ப்பணத்துக்கு ஒரு பிண்டம் வைக்கணும். பிண்டம் சேத்திர தர்ப்பணம். ஊர் விட்டு ஊர் போகிறோம் இல்லையா. அப்போ காசிக்கு போகும்போது இது குருமார்களுக்கு தெரியும். இது ஆலய குருமார்களுக்கும் வேதம் படித்த குருமார்கள் தெரியும். சில பேர்த்துக்கு கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு தர்ப்பணம் இருக்குது. ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அங்கே சேத்திர தர்ப்பணம் பண்ண பிறகு அதன் பின் ஜென்ம ஆத்மாவுக்கு பிண்டம் வைக்கணும். ரெண்டாவது பிண்டம் பிண்டம் சேத்திர தர்ப்பணம். சேத்திர ஆத்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஜென்ம ஆத்மா, நம்மளுக்கும் ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மாவுக்கு ரெண்டாவது பிண்டம் வைக்கணும். மூணாவது நாலாவது பிண்டம் தான் நம்ம முன்னோர்களுக்கு வைப்பது. அதாவது மூணாவது பிண்டம் சொல்லி கொடுத்தோம்ல, ஜென்ம ஆத்மாவுக்கு பிண்டம் வைத்த பின் மூணாவது பிண்டம் நித்திய மாத்து பித்தர்கள், நாலாவது பிண்டம் வந்து திவ்ய மாத்து பித்தர்கள், ஐந்தாவது பிண்டம் வந்து காருண்ய மாத்து பித்தர்கள், ஆறாவது பிண்டம் வந்து நட்சத்திர கோத்திரிஷி பிண்டம் சொல்லி 6 பிண்டம். அது சேத்திர இன்னொரு ஊருக்கு போகும்போது 6 பிண்டம். பொதுவாக நான் வந்து 5 பிண்டம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க முன்னுக்கு கடற்கரை ஓரம், இந்த ஆற்று ஓரம், இந்த மலடி வாரம், பசுமாட்டு தொழுவம், சில தனிப்பட்ட இடங்களில் நம்ம செய்யலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஊரை விட்டு இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது பிண்டம் நம்ம சேத்திர தர்ப்பணன் பிண்டம் வச்ச பிண்டா நம்ம ஜென்மாத்மாவுக்கு ரெண்டாவது பிண்டம் நம்ம கொடுக்கணும். இப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்போ நீங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நான் எப்பயும் போடுற மாதிரி நான் நீங்கள்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு காலத்தில் காசிக்கு போவீங்க, அலகாபாத் திரிவேணி சங்கம் போவீங்க, காயா போவீங்க, மற்ற முக்கியமான சேத்திரங்கள் புனிதமான சேத்திரம் தான் போகும்போது நம்ம போன இடத்துல நம்ம செய்கிற பூஜைகள் பூர்த்தி ஆகணும்னா சேத்திர தர்ப்பணம் பண்ணணும். நம்ம பிண்டம் வைக்கும் போது சேத்திரத்துக்கு ஒரு பிண்டம் வைக்கணும். ரெண்டாவது பிண்டம் ஜென்ம ஆத்மாவுக்கு ஒரு பிண்டம் வைக்கணும். மூணாவது நித்திய மாத்து பித்தர்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். செஞ்சுட்ட பின் தான் அதன் பின் நல்ல பிரார்த்தனை பண்ணி முன்னோர்கள் ஆத்மாலாம் நம்ம வந்து சாந்தி பெற வேண்டும்.
சொல்லி நம்ம பிரார்த்தனை வைக்கணும். யார் நோக்கி? முதல் சூரிய பகவான், அவர் தான் பித்ரு தேவதா. ரெண்டாவது சந்திர பகவான், மாதுரு தேவதா. இவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணணும். இவங்க 2 தான் மாத்தூர் பித்ருகள். மாதுரு வகையெல்லாம் சூரிய பகவான், பித்ரு வகையெல்லாம் சூரிய பகவான். மாதுரு வகை அத்தனை பேரும் சந்திர பகவான் அடிப்படையில். அதான் வந்து இரவும் பகலும் மாறி நம்மளுக்கு வரும். அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி, அப்போ சத்யநாராயண சுவாமி, அப்போ யமதர்மன் சுவாமி, அப்போ அஷ்டதிக்பாலர்கள், இந்திர தேவதா, அப்புறம் நம்மளுக்கு வந்து மாத்தூர் பித்ரு லோகத்தில் உள்ள பித்ரு தேவதாகள் நம்ம மனதால் பிரார்த்தனை பண்ணி எங்கள் முன்னோர்கள் ஆத்மானா சாந்தி அணுன்னு சொல்லி நம்ம தர்ப்பண காரியம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எளிய முறையில் செய்கிறவங்களும் உண்டு. காசியில் 3 பிண்டை வச்சு செய்கிற குருமாரும் இருக்காங்க, 6 பிண்டை வச்சு செய்கிற குருமார்களும் உண்டு. சில குருமா இன்னும் சிறப்பாக யாகங்கள் வளர்த்து யாகத்தில் அந்த பிண்டத்தை அக்னியில் போடணும், யாகத்தில் கற்பல் வெள்ளல் கலந்து போடணும் சொல்லி ஒரு சாஸ்திரம் உண்டு. அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா ஒரு பூஜைக்கும் ஒரு தட்சணை இருக்கும் இல்லையா. எளிய முறையில் செய்கிற தட்சணைகள்லாம் 3000 ரூபாய் 4000 ரூபாயில் முடிக்கிறாங்க. இன்னும் சிறப்பாக செய்ய யாக தர்மத்துக்கு போகும்போது கொஞ்சம் 10,000 15,000 வெள்ளிக்குனா போகுது. ரூபீஸ் இந்தியா ரூபீஸ் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா காசிக்கு எல்லோரும் ஒரு நாள் போக தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் காசிக்கு போயிருந்தேன். அப்போ என்ன குரூப்பில் உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. ஏன்னா குரூப்பில் எல்லோரும் இந்த சாத்திரம்லாம் கற்றுருக்குறீங்க. கண்டிப்பாக இதை எப்படி தர்ப்பணம் பண்ணுறது, ஒருத்தவங்க சாஜம் அடைஞ்சால் அவங்களுக்கு எப்படி வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அப்புறம் அவங்களுக்கு எத்தனை வருஷம் தர்ப்பணம் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதான் விசேஷம். காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுரங்கிரி ரமேஸ்வாய பைரவ சிவம்.